ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடியில் தொட்டியில் இருக்கிற செடியெல்லாம் ரொம்ப உயரம் வந்துருச்சு பாருங்கள். இவ்வளோ உயரம் வந்துருச்சு. ரோஸ் எல்லாம் ரொம்ப நாள் அது இவங்கெல்லாம் வந்து கவனிக்கவே இல்லை. சரி, இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, இதெல்லாம் வந்து கட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நல்ல புது துளிர் வந்தால் மொட்டு நிறையா வைக்கும்ல, அதனால் மாடிக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல எவ்வளோ ஹைட் வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ ஹைட்டு ஏன் ஹைட்டுக்கு வந்துருச்சு. முள் குத்துது. இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருவாட்சிங்கிற செடியில் நிறைய மொட்டு வச்சுருக்கு. இதெல்லாமே கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. இது எல்லாமே நீ கட் பண்ணி விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடியெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த கட்டை மேலே தூக்கி வச்சுருக்கலாம். அது உள்ளெல்லாம் கழுவி தள்ளிட்டு திருப்பி எடுத்து வைக்கலான்னு இதை வந்து கட் பண்ணுறாங்க. இவங்க வேணாங்கிறாங்க. இது புது துளிர் தான், இல்லைலாம் மொட்டு வரும், வந்து பூத்ததுக்கப்புறம் கட் பண்ணலாங்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ இவ்வளோ உயரம் இருக்குது. இது பன்னீர் ரோஸ் தான். இதை கட் பண்ணிட்டா நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். இவங்க வேணாங்கிறாங்க. என்ன செய்யுதுன்னு தெரில. அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மல்லிகை செடி. இது ஒரு தொட்டியில் இருக்குது. இதில் வந்து ஒரு தக்காளி செடி நல்லா தழைச்சி வளர்ந்துருக்கு, பூ விட்டுருக்கு. சரி, தக்காளி செடி பிடிங்கலாம், மல்லிகை செடி நல்லா வரும்னு சொல்கிறேன். இல்லை, பார்க்கலாம், காய் காய்க்கிட்டோம் அப்புறம் பிடிங்கலாங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு துளசி வந்து செத்து போச்சு. முன்னாடி வச்சு இந்த துளசி இப்போ பார்த்தா ஒரு தொட்டியில் ஒரு 4 துளசி செடி வளர்ந்துருக்கு குட்டி குட்டியாக. அதெல்லாம் எடுத்து ஒரு தொட்டியில் வைக்கலான்னு சொல்லிட்டு தொட்டி ரெடி பண்ணுறாங்க. இது வந்து சாமந்தி மட்டும் எங்களுக்கு வரவே மாட்டேங்குது. இதுதான் கொஞ்சம் இப்போ தான் துளிர் வராரு. அங்கங்கே மொட்டு மொட்டாக துளிர் இருக்குது, துளிர் வருது. இங்கே பக்கத்துலேயே வந்து மசூதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் இப்போ கரெக்டாக 1 மணி ஓதுறாங்க. இந்த சாமந்தி ஒன்று துளிர் இருக்குது. இது துளசி வைக்கிறதுக்காக தொட்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த துளசியை வந்து பிடிங்கி வச்சுருக்கோம். இது வந்து மல்லி நல்லாயிருக்கும். இது வந்து ஒருத்தர் கொடுத்தாங்க, அது வந்து நட்டு வச்சுருக்காங்க. லைட்டாக துளிர் வருது. இது கருந்துளசி. இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணோம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிளாக் ரோஸ்ன்னு சொல்கிறாங்க. இது லைட் கலராக வந்து டார்க்காக மாறுது, நல்லா கருப்பாக மாறிடுது. இப்போ வந்து ப்ரௌன் மாதிரி இருக்குல்ல, அப்போ இன்னும் இருக்க கருப்பாக மாறுது. இது வந்து பிளாக் ரோஸ்ன்னு சொன்னாங்க. வெல்வெட் கிளாத் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ தூரம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம கீழே தரையில் வைக்கலாம்னு சொல்கிறாங்க. எனக்கு தொட்டிலே சொல்லி விடலாம், துளுக்கட்டு ஒன்று. எப்பயுமே அடிக்கட்டை விட நுனி கட் பண்ணி வச்சோம்னா மண்ணில் சொருகணுன்னா நல்லா துளிர் வரும். அது மாதிரி தொட்டிலேயே சைடில் வைக்கலான்னா அந்த ரோஸ்லேயே, இல்லை கீழே மண்ணில் வச்சு பார்க்கலான்னாங்க. நல்லா கீழே போடாமல் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா தொட்டியும் எடுத்துகிட்டு இந்த எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி தள்ளிட்டு திருப்பி வைக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹவுஸ் வார்மிங் அப்போ மேலே தான் வந்து சாப்பாடு போடும்போது எல்லா வீட்லேயும் நான் பார்ப்பேன், கை கழுவுற தண்ணி வந்து எல்லா இடத்துக்கும் வந்து அசிங்கமாக இருக்கும், தண்ணி அடைச்சிக்கிட்டு. அதனால் என்ன பண்ணேன், இந்த மாதிரி அப்படியே ஒரு கட்டை மாதிரி கட்டி விட சொன்னேன். நம்ம துணி துவைக்கலாம், ஏதாவது கழுவலாம், அரிசி கோதுமை அதெல்லாம் கழுவி போடலாம் அப்படிங்கிறதுக்காக. கை கழுவுனா தண்ணி வந்து அந்த எல்லா ஏரியாவுக்கும் போகாமல் இந்த இது உள்ளேயே போயிடுங்கிறதுக்காக இதில் வந்து ஒரு பைப் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கட்டை மாதிரி கட்ட சொன்னேன். இங்கேயே டேப் இருக்குது, நம்ம இங்கேயே வந்து கை கழுவிக்கிட்டாங்க எல்லாருமே. இது ஒரு எவ்வளோ இருக்குன்னு தெரில, ஒரு 5 அடி 5க்கு 5 இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு கரெக்டாக அளவு தெரியல. இது உள்ளே தான் இப்போ எல்லா தொட்டியுமே வச்சுருந்தோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் வச்சா எல்லா இடமும் மண்ணாக போய் சகப்பாக ஒரு மாதிரி அசிங்கமாக போய்டும், கரையாக போய்டும்னு கஷ்டப்பட்டாங்க. சரி, இது உள்ளேயே வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான். இது உள்ளேனா இந்த இடத்த மட்டும் நம்ம கழுவி தள்ளிடலாம், க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்ல, அதனால் இந்த இடத்துல மட்டும்தான் வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கழுவி தள்ளிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்குலாம் மஞ்சத்தூள் வந்து குழப்பி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். அது மாதிரி வச்சு நல்ல ரிசல்ட் கிடச்சிது, நல்ல துளிர் வந்தது. இந்த ஒரு செடியை மட்டும் அவங்க வெட்டுறது கூடவே இல்லை. இது பன்னீர் ரோஸ் தான், மொட்டு வரும், இதெல்லாம் புது துளிர் தான் சொல்கிறாங்க. சரி, பார்க்கலாம். இதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்லா செடியும் கட் பண்ணிவிட்டு அதில் இருந்த களையெல்லாம் எடுத்துகிட்டு, இது கீழே இருந்தே துளிர் வருது, நல்லா களையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த துளசி ஒரு 4-5 குட்டி செடி இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஒவ்வொரு தொட்டியில் ஒவ்வொரு செடி இருந்தது. எல்லா துளசியும் எடுத்து ஒரே தொட்டியில் நட்டுருக்கேன், துளுக்கட்டுன்னு சொல்லிட்டு. சாமந்தியை கட் பண்ணி சொறி விட சொன்னாங்க, சொறி விட்டுருக்கேன். இந்த சாமந்தியுமே கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ தான் லைட்டாக துளிர் வருது. சரி, கட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்துக்கும் மஞ்சள் தூள் குழச்சி வைக்கலான்னு இருக்கேன், கட் பண்ண இடத்துலலாம்.
இது ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணிடலாம். தொட்டியில் இருக்கிற மண்ணெல்லாம் அப்படி கொஞ்சம் செட்டான மாதிரி இருக்குது. அதனால் கிளறி விட சொன்னேன். எல்லா தொட்டியுமே கொஞ்சம் கிளறி விட்டுட்டு புது மண் கொஞ்சம் போடலான்னு சொல்லிவிட்டு கிளறி விட சொல்லியிருக்கேன். ஒரு பக்கம் தான் கழுவியிருக்கேன். ரொம்பலாம் வெள்ளையெல்லாம் கழுவலை. திருப்பி நம்ம இங்கே செடி தானே வைக்க போகிறோம். கொஞ்சம் குப்பையெல்லாம் வாரிட்டு கழுவியிருக்கேன். மழை வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மழை வரப்போகுது. சீக்கிரமாக போகணும். கீழே போயிடணும். இருட்டிக்கிட்டு மழை வருது. எல்லாம் கொஞ்சம் செட்டான மாதிரி இருக்குது. எல்லா தொட்டியுமே கிளறி விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. இந்த தொட்டியில் நிறையா மிளகாய் நாற்று வளர்ந்துருந்தது. பசங்க திடீர்னு ஒரு நாள் என்ன சொல்கிறாங்க, நவதானியம் முளைக்க வச்சு முளைப்பாரி மாதிரி போட்டு எடுத்து சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போகிற அன்றைக்கி சொல்கிறாங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா இன்றைக்கி நைட் சொல்கிறாங்க. இப்போ போட்டால் எப்படிமா முளையும், ஒரு 5 நாள் 6 நாள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், மண்ணை போட்டு இந்த நாற்று ஃபுல்லாக விழுந்தது. நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றுறோம்ல, மிளகா விதையெல்லாம் விழுந்து அதை அப்படியே எடுத்து அந்த மண்ணில் வச்சு கொடுத்து அனுப்பிட்டோம். இது நல்லாவே வரலங்கிறாங்க. சரி எடுத்து வேறு இதில் நட்டு பார்க்கலாம், நல்லதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட போகிறேன். ஏன்னா இது ரோஸும் வர மாட்டேங்குது, இதுவும் வர மாட்டேங்குது. அதே மாதிரி இது ஒரு செடி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன செடின்னு தெரியல. கொத்தமல்லியா இல்லை இந்த மயிறு மாணிக்கம்னு ஒரு பூ பூக்கும்ல, அது எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அந்த செடி இப்படி தான் இருக்கும். அந்த மயிறு மாணிக்கம் செடியா என்னன்னு தெரில. சரி பார்ப்போம், இது விட்டு பார்ப்போம், இது எப்படி வளருதான்னு பார்ப்போம். கொத்தமல்லியா இல்லை மயிர் மாணிக்கமான்னு பார்ப்போம். ஓரளவுக்கு இந்த பக்கம் கழுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நகர்த்தி வச்சுட்டு இந்த பக்கம் கழுவிட்டேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து அது இருந்த இடத்துல வச்சிடலாம். இந்த தண்ணி பண்ணல இலப்பேன். இந்த திருநீற்று பச்சலை, கருந்துளசி இதெல்லாம் இந்த பூ வந்ததெல்லாம் என்ன பண்ணேன், கிள்ளி விட்டேன். அது மாதிரி எடுத்தால் தான் புது துளிர் வரும். அது சொன்னால் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேனான்னு பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பெருக்கிட்டு கழுவி தள்ளிட்டு இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க கொஞ்சம் மருந்து வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கான்னு பாருங்கள். இப்போ மஞ்சள் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். கீழே இருந்து மஞ்சள் பொடி, வீட்டில் அரைச்ச மஞ்சள் பொடி தான் பவுல் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இது கொஞ்சம் குழப்பி எல்லாத்தையும் கட் பண்ணணும். இல்லை அந்த நுனியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கலாம். பூ கட் பண்ணிட்டா நம்ம அதுக்கு மஞ்சள் வச்சிடலாம். நம்ம விரலுக்கு மருதனை குப்பி போடுவோம்ல, மருதனையில் அந்த மாதிரி மஞ்சளில் எல்லாத்துக்கும் குப்பி மாதிரி போட்டாச்சு. நம்மளுடைய ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்போம் உங்களுக்கு. ஒரு ஃப்ரெண்டு யூடியூப்பில் தான் இந்த மாதிரி சொன்னார், காமிச்சார். அதை பார்த்து நம்மளோட இதில் வச்சுட்டு நல்லாவே துளிர் வந்தது. சரி இப்போ வெட்டும் போதும் வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் வச்சிட்டு இருக்கிறோம். பார்த்தா என்னமோ மஞ்சள் கலர் ரோஸு மொட்டு வச்சுருக்க மாதிரி மொட்டு மொட்டாக இருக்குல்ல.
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணிவிட்டு செடியெல்லாம் கட் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து மஞ்சள் வந்து வச்சுருக்கிறேன். கட் பண்ண இடத்துக்கெல்லாம் வந்து மஞ்சள் வந்து குழச்சி, மஞ்சள் தூள் தான், வீட்டில் வச்ச மஞ்சள் தூள் தான் குழச்சி வச்சுருக்கேன். இந்த செடி மட்டும் கட் பண்ணல, இதில் பூ வருதா என்னென்னு பார்க்கலாம். இது மல்லி செடி, இதுலேயும் மொட்டு வந்திருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துலேயுமே அழகாக இருப்பாங்களா மஞ்சள் கலரில் மொட்டு வர மாதிரி. இது சாமந்தி, இதுலேயும் வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி இதில் சொருவி வச்சுருக்கேன், அதுலேயும் வச்சுருக்கேன், இதுலேயும் வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாம் கட் பண்ண எல்லா இடத்துலையுமே இது கீழே இருந்தே துளிர் வருது. இந்த மாதிரி துளிர் வந்தால் தான் செடி வந்து அடர்த்தியாக நல்லா வரும். இதுதான் தக்காளி செடி இருக்குது, ஒரு மல்லிகை செடி தான் இது. இதில் வந்து ஒரு 2 தக்காளி செடி வந்திருக்கு. இது வந்து பூ இருக்குது. சரி, பூ இருக்கிறதுனால ஒன்றும் செய்யலை, பார்ப்போம் காய் காய்க்குதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த மல்லிகை செடிக்கு வச்சுருக்கேன். இந்த ரோஸு தான், இந்த பிளாக் ரோஸு, அதுக்கும் வச்சுருக்கேன். இங்கே ஒரு ரோஸு, இது மல்லி, இது மல்லி, எல்லாத்துக்குமே வச்சுருக்கேன். இந்த கருந்துளசி, இந்த திருநீற்று பச்சிலை எல்லாம் பூவை எல்லாத்தையும் கிள்ளி வச்சுட்டேன். இந்த துளசியை நட்டுருக்கோம். ஓரளவு என்னால் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி மஞ்சள் வச்சாச்சு. நீங்கள் எப்படிலாம் உங்கள் தோட்டத்தை பராமரிக்கணும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய்.